ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கருப்பு கவுனி அரிசி நோம்பு கஞ்சி. நோம்பு வந்துருச்சுல்ல, அதனால எல்லாருமே நோம்பு வச்சு ஈவினிங்ல கஞ்சி குடிப்பாங்க. நான் இந்த அரிசியில வந்து நோம்பு கஞ்சி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ, அதனால அத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி இந்த அரிசிய புடைச்சிட்டு மிக்ஸியில போட்டு 1, 2 அரைச்சு ஊற வச்சுட்டேன். அத ஒரு குக்கர்ல மாத்திக்கங்க. குக்கர்ல மாத்திட்டு அத மூழ்கி ஃபுல்லா ஓரளவுக்கு மேல ஒரு 1 இன்ச்சு மேல இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. அது கூட வந்து இஞ்சி கொஞ்சம் நல்லா நச்சு போட்டுக்கங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டும் அதுக்கேத்த மாரி ஓரளவுக்கு நச்சு போட்டுக்கங்க. நான் வந்து கஞ்சி எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். அதுக்கேத்த அளவுக்கு எனக்கேத்த ஒரு காரம் வந்து சேர்த்துக்கிறதுக்காக நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா வேணுங்கிறதுக்காக தக்காளி சேர்ப்பாங்க. ஸோ, நான் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. அப்புறம் பச்சை கொத்தமல்லி சேர்த்து போட்டுக்கங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ, அதனால நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கழுவி வச்சிருந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே இருந்துச்சு. அது காஞ்சு போச்சு. இருந்தாலும் நமக்கு ஃப்ளேவருக்கு அதுதான் மெயினானது ஒண்ணு. அதனால என்ன பண்ணிட்டேன், காஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அத ஊடால சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எல்லாமே பச்சையாவே சேர்த்தீங்கன்னா, இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்கிட்ட எல்லாம் காஞ்சிருந்ததுனால அவ்வளோதான் இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும்னு சேர்த்துட்டு, அப்புறம் நம்மளுக்கு மெயினானது என்ன, டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு. அப்புறம் அது கூட கொஞ்சம் சீரகம், ஆ சீரகத்தோட சேர்ந்து காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மிளகு சேர்ப்பாங்க. அந்த மிளகும் சேர்த்து நான் அது கூட போட்டுட்டேன். வேற என்ன அவ்வளோதான். அதுக்கப்புறம் குக்கர மூடிய போட்டு தூக்கி அடுப்புல வச்சு ஒரு விசில தூக்கி மாட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அது விசில் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. இல்லன்னா வேற வேலை ஏதாவது இருந்தா வேலைய பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடும். விசில் வந்து முடிச்சுட்டு பாருங்க பொங்கி ஊத்தி குக்கரே எல்லாம் நல்லா நாஸ்டி ஆயிடுச்சு. ஆனா இது விளக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப வாங்க ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையான வாசனைங்க. உண்மையிலுமே நோம்பு கஞ்சி கூட தோத்து போயிடும். அந்த அளவுக்கு அவ்ளோ ஃப்ளேவரு சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்கள வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் எவ்வளோ பேர் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது நான் பார்ப்பேன். இப்போ ஓரளவுக்கு கட்டியா தான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் கஞ்சி டைப்ல இன்னும் வேணும் அப்டின்னாக்கா, இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. அப்பதான் வந்து நோம்பு கஞ்சி ஸ்டைல்ல அது இருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கே போதும் அப்படிங்கிறதுக்காக, இத அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நோம்பு கஞ்சி அளவுக்கு அப்படிங்கும்போது இன்னும் தண்ணியா இருக்கும். ஸோ, அதனால நீங்க வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நம்ம சாப்பிடுறதுக்கு என்னுடைய கருப்பு கவுனி நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்ப நோம்பு திறந்துடலாம்.